Hear real-world information instantly. News Global Library. காசாவில் கடந்த மாதம் 21 அம்ச திட்டத்துக்கு கீழே பாலஸ்தீனத்துடைய எந்த கோரிக்கைகளையும் கேட்காமல் ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் செய்தார். இந்த வகையில் சர்வதேச அழுத்தங்களால யுத்த நிறுத்தம் ஹமாஸினால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வகையில் யுத்த நிறுத்தம் என்பது சமாதானம் அல்ல, அமைதி என்பதுதான் அதன் பொருள் என்பது யாவருக்கும் தெரியும். இந்த வகையில காசாவில் செய்யப்பட்ட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் எத்தனை முறை மீறி உள்ளது என்பது சம்பந்தமாக அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் காசா பகுதியில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு இஸ்ரேல் கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல்கள் மூலம் ஒப்பந்தத்தை மீறி நூற்றுக்கணக்கான மக்களை கொலை செய்து வருகிறது. அக்டோபர் 10 முதல் நவம்பர் 10 வரை வான்வெளி, பீராங்கி மற்றும் நேரடி துப்பாக்கி சூடுகள் மூலம் இஸ்ரேல் குறைந்தது 282 முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் பொதுமக்கள் மீது 88 முறை துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், மஞ்சள் கோட்டுக்கு அப்பால் உள்ள குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட குடியிருப்புகளை 12 முறை தாக்கியதாகவும், மேலும் காசாவுக்குள்ளே 124 முறை குண்டுவீச்சு நடத்தியதாகவும், 52 முறை பொதுமக்களுடைய சொத்துக்களை வேண்டுமென்றே இடித்து அளித்ததாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த யுத்த நிறுத்த காலத்தினுள் 23 பாலஸ்தீனியர்களை கைது செய்து இஸ்ரேலுக்குள் கொண்டு சென்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இஸ்ரேல் தொடர்ந்து காசாவுக்குள் வரும் மனிதாபிமான உதவிகளை தடுத்து சேதமடைந்திருக்கும் அந்த குடியிருப்புகளை கூட ஒப்பது அளிப்பது பொழுதுபோக்காக காணப்படுகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் உங்களுக்கு தெரியும், காசாவில் தற்போது கடும் மழை, எல்லா இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு, மக்களோ உடைந்த கட்டடங்களுக்குள்ளும் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள பலகீனமான கூடாரங்களுக்குள்ளும் சிறுவர்கள், முதியோர்கள், பெண்கள் என பல மக்கள் கூட்டாக சொல்லினா துன்பத்தை அனுபவித்து வாழ்ந்து வரும் காட்சிகளை அல் ஜசீரா நேற்று வெளியிட்டது. பல போராட்டங்களுக்கு பிறகு கடும் மழையில் மக்களை எவ்வாறு சரி பாதுகாப்போம் என்று அங்கிருக்கும் மனிதாபிமான உதவி அமைப்புகள் மிக கடுமையாக போராடி வருகிறது. இதில் காசாவில் உள்ள மனிதாபிமான அமைப்பு உட்பட சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் எல்லாம் உள்ளது. உண்மையில் அவர்கள் தங்களது உயிரை பணயம் வைத்து வாழும் போது ஏதாவது செய்துவிட்டு மரணித்து விடுவோம் என்பதற்காக அந்த மனிதாபிமான நிறுவனங்கள் காசா மக்களோடு மக்களாக நின்று தங்களால் இயலுமான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு படாத பாடுபடுகின்றார்கள். இந்த வகையிலே நேற்று ஜசீரா வெளியிட்ட செய்தியில் கடும் மழையில் முற்றுமுழுதாக அழிந்து மலையில் நனைந்து கொண்டிருந்த பெண்கள், சிறுவர்களுக்கு அவசரமாக கூடாரங்கள் தேவைப்பட்டது. இந்த வகையில் இஸ்ரேலிய கெடுபிடிகளுக்கு மத்தியில் சர்வதேசத்தோடு மிகவும் மல்லு கட்டி 1000 கூடாரங்களை காசாவுக்குள் கொண்டு வந்து காசாவில் கூடாரமே இல்லாது உடைந்த கட்டிடங்களுக்குள் ஆபத்துக்குள் ஒதுங்கி நிற்கும் குடும்பங்களை ஒன்று சேர்த்து கூடாரங்களை அமைத்து கொடுத்ததாக அந்த மனிதாபிமான நிறுவனம் குறிப்பிடுகிறது. இன்னும் அதிகமான மக்கள் சில உடைந்த கட்டடங்களுக்குள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கட்டடங்கள் எப்போது உடைந்து விடுமோ தெரியாது என்ற நிலையில் தான் உள்ளதாம். சிறுவர்களும் பெண்களும் வயோதிபர்களும் அந்த இடிந்த கட்டட இடிபாடுகளுக்குள் அச்சத்தோடு வாழ்ந்து வருவதாக இந்த மனிதாபிமான நிறுவனங்கள் குறிப்பிடுகிறது. இந்த மக்கள் திரண்டு வாழும் போது அந்த இடங்களில் கழிவுநீர் வெளியாக்குவது மிகவுமே ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. ஏனெனில் இந்த கழிவுநீர் மூலம் விரைவாக தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாயங்கள் வெகுவாக காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் ஐநா மனித உரிமை அமைப்பு கழிவுநீர் வெளியாகுதல் தொடர்பாக மிக கடுமையான வேலை திட்டம் ஒன்றை குடியிருப்பு பகுதியில் செய்து அவற்றில் முன்னேற்றகரம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. அதாவது குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர்களை வடிகால் மூலம் உறிந்தெடுத்து வேறொரு இடங்களுக்கு பம்ப் செய்வது, அவற்றை பராமரிப்பது போன்ற நடவடிக்கைகளில் இந்த கடும் மழை காலத்தில் அவர்கள் செய்து வருகின்றனர். ஓச்சா என்ற ஒரு மனிதாபிமான அமைப்பு குறிப்பிடுகிறது, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் தற்போது கடுமையான காலநிலை மாற்றத்தால் மீண்டும் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வாழ்கின்றார்கள். யுத்த நிறுத்தம் அக்டோபர் 11 முதல் காசாவில் நுழைக்கப்படும் முக்கிய மனிதாபிமான பொருட்களை இஸ்ரேல் முற்றுமுழுதாக தடுத்துள்ளது. இவ்வகையான பொருட்களில் கூடாரங்கள், குளிர் தடுப்பு பொருட்கள், படுக்கை உபகரணங்கள், சமையலறை கருவிகள் போன்ற பலது உள்ளடங்குகின்றது. இவ்வாறு சொல்லென்னா துன்பத்துக்கு மத்தியில் காசா மக்கள் மலையிலிருந்து தங்களை பாதுகாக்க ஒவ்வொரு இடங்களுக்கும் ஓடி எங்கேயாவது ஒளிந்து வாழலாம் என்று முற்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தேடிக்கொள்ளும் இடங்களில் பலது ஆபத்து மிக்க இடங்களாகவே காசாவில் காணப்படுகிறது. ஒன்று, அவர்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் தங்களையும் தங்களது குடும்பத்தையும் பாதுகாக்க முற்படுகிறார்கள். எனவே இந்த கட்டிட இடிபாடுகள் உடைந்து விழக்கூடிய ஆபத்தில் உள்ளது. மழை காலங்களில் ஈரம் காரணமாக அந்த கட்டிட இடிபாடுகள் அவர்கள் மீது சரிந்து விழக்கூடிய ஆபத்துகள் உள்ளது. இவை அல்லாமல் காசாவில் மக்கள் மலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடோடி செல்லும் இடங்களிலெல்லாம் இஸ்ரேல் வீசிய வெடிக்காத நிலையில் உள்ள பல்லாயிரம் குண்டுகள் சிதறுண்டு காணப்படுகிறது. அவை சில போது நிலத்தின் ஆழத்திலிருந்தும் வெடிக்கும் தன்மையுடையதாக காணப்படும். இன்னும் சிலது மழைக்காலங்களில் மண் நீரினால் அரிக்கப்பட்ட போது அவை நிலத்தின் மேல் பகுதியில் காணப்படும்
ஏற்படும் என்பதும் இன்னும் ஆபத்தான விடயமாகும். மேலும் அல் ஜசீரா குறிப்பிடும் போது கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் வெடிக்காத நிலையில் இருந்த பீராங்கி குண்டுகள் வெடித்து அண்மையில் மக்கள் பாதிப்புக்குள்ளானது ஒரு முக்கியமான தகவல் என்று குறிப்பிடப்படுகின்றது. காசாவில் 49,000க்கு மேற்பட்டோர் வெடிபொருள் அபாயம் விழிப்புணர்வு சம்பந்தமாக விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டு தங்களுடைய குடும்பங்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் கல்வி வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமை அமைப்பு குறிப்பிடுகிறது. ஐநா சுரங்கம் அகற்றும் UNMS என்ற பிரிவு தங்களுக்கு உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த வெடிக்காத நிலையில் உள்ள குண்டுகளை அகற்றுவது தற்போது காசாவில் அமுல்படுத்த முடியாமல் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. இதற்கு காரணம் வெடிகுண்டுகளை அகற்றும் உபகரணங்களை காசாவினுள் நுழைவதற்கு இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து வருவதே காரணம் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரிட்டிஷ் பத்திரிகையான எக்கனமிஸ்ட் வெளியிட்ட ஒரு ஆய்வு அறிக்கையில் உலகில் வெடிக்காத குண்டுகள் அதிகம் காணப்படும் பகுதியில் முதலாவது இடமாக காசாவை குறிப்பிட்டுள்ளது இங்கு கவனிக்கத்தக்க ஒரு விடயம். மேலும் இந்த பத்திரிகையின் ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயம் என்னவென்றால் சுமார் 7,000 டன் அளவிலான வெடிக்காத வெடிகுண்டுகள் காசாவின் நிலத்தில் புதையுண்டு கிடப்பதாக மதிப்பிட்டுள்ளது. இவற்றில் மக்கள் வாழும் பகுதியில் சுமார் 40% காணப்படுவதாகவும் குறிப்பிடுகிறது. பெய்த் ஹனூன், பெய்த் லாஹியா போன்ற இடங்களில் மாத்திரம் சுமார் 3,000 டன் இவ்வாறான வெடிக்காத ஆயுதங்கள் காணப்படுவதாக விவரிக்கின்றது. இந்த வகையில் இந்த ஆய்வு அறிக்கை இறுதியாக குறிப்பிடும் விடயம் என்னவென்றால் இவ்வாறான ஆபத்துகளிலிருந்து காசாவை முற்றுமுழுதாக காப்பாற்றுவதற்கு 20 தொடக்கம் 30 ஆண்டுகள் தொடர் பணியில் ஈடுபட்டால் இந்த வெடிக்காத குண்டு அபாயத்திலிருந்து காசாவை காப்பாற்றலாம் என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த செய்திகள் யாவும் நேற்றைய இன்றைய அல் ஜசீரா பக்கங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட செய்திகளாகும். சரிநேயர்களே, இந்த துன்ப துயரங்களை ஏனைய மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். அவற்றுக்காக இவற்றை உங்களது சமூக வலைத்தளத்தில் பகிர்வது ஊடாக உலக மக்களின் பிரார்த்தனையை காசாவுக்காக பெற்றுக் கொடுங்கள் என்று குறிப்பிட்டு குளோபல் செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறேன்.